ஹாய் நண்பர்களே, எல்லாரும் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. பாப்பாவை வந்து நம்ம எப்படி சர்ப்ரைஸ் வந்து பண்ணணும், எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். எனக்கு மைண்டில் அப்படி தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணியாச்சு. அப்புறம் வந்து இதில் நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு நினச்சி தான் இதை வந்து இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணி போடுறேன். நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் வந்து ரொம்ப பேர் வந்து சூப்பராக நல்லா போட்டிருந்தீங்க. அதாவது ஒருத்தவங்க பிடிக்கலாம் அப்படின்னாலும் அவங்களுடைய பர்த்டே அன்னைக்கு வந்து நம்ம வந்து எதுவும் ராங்காக வந்து பேசக்கூடாது, நல்லபடியாக விஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதை உண்மையாகவே பண்ணியிருந்தீங்க. ஒரு சில பேர் கூட பிடிக்காம கூட எங்கள் வீடியோ பார்த்துருந்தாலும் வாழ்த்து சொல்லியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அதையும் தாண்டி சில பேருக்கு அதை சொல்லுவாங்கல்ல, அதாவது அடுத்தவங்க வந்து நல்லா இருந்தால் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த மனசுக்குள்ளே அந்த பிரிஞ்சிருக்கும் போது பட்ட சந்தோஷம் இப்போ சேர்ந்துருக்காங்களே, அடுத்து எப்போ சண்டை போடுவீங்க, நெக்ஸ்ட் ட்ராமா எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க, இந்த மாதிரிலாம் சில பேருக்கு வந்து உள்ளேருந்து அப்படியே வந்து பொங்கி எழுந்து சில பேர் போட்டிருந்தாங்க. அது வந்து அவங்களுடைய கமெண்ட்ஸ்லேயே வந்து பார்க்க நல்லாவே தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு கமெண்ட்டுக்கு வந்து நான் ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, தங்கம் வந்து இடுப்புக்கு கீழே போடக்கூடாது, அப்போ இப்போ கொலுசு வந்து காலில் தானே போடுறோம், அதை வந்து அவங்களுடைய ஒப்பீனியனாக சொல்லாமல் உங்களுக்கு வந்து அழிவு காலம் நெருங்கிடுச்சுடி, நீ வந்து இந்த தங்க கொலுசு தங்கத்தை கொண்டு அதில் போட்டு நீங்கள் சீக்கிரமாக இப்படி ஆயிடுவீங்க அப்படி ஆயிடுவீங்கன்னு அந்த வன்மத்தை வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கமெண்ட் போட்டிருந்தாங்க. நானுமே முதல்ல சொல்லும் போது ஆல்ரெடி நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி எடுக்கிறது எனக்குமே வந்து நானுமே வந்து நினச்சிருக்கேன். பட் இப்போ அதையும் தாண்டி ஒரு ஆசை, சரியா, நம்ம பிள்ளைக்கு வந்து போட்டு பார்த்தா அழகாக இருக்குமேனு அவளுடைய விருப்பம், ப்ளஸ் எனக்கும் ஆசை. நிறைய பேர் போடுறதையும் நான் பார்க்கேன். அதனால தான் கடையிலையும் சேல் பண்ணுறாங்க. நம்ம வந்து காலுக்கு அடியில் போட்டு நம்ம அதை மிதிக்கலை. இன்னொன்று என்ன அப்படின்னா, நிறைய பெரிய பெரிய பணக்காரங்களாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களே, அம்பானி அந்த இது நிறைய பேர் இதில் அவங்களுடைய செப்பல்ஸில் முதற்கொண்டு என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய வந்து டைமண்ட், ரூபி, எமரால்டு அப்படி நிறைய கல்கள்லாம் பதிச்சு அவங்க செப்பல் கூட வந்து கோல்டு எல்லாமே போடுறாங்க. சரியா, வீட்டை விட்டு வெளியே போட்டுட்டு வர அந்த செருப்புலை நம்ம அப்படி பண்ணல. ஸோ நம்ம மனசு தான் காரணம். ஆல்ரெடி நம்ம ஒரு சில பேருக்கு அந்த தாட் இருந்திருக்கலாம். அதை வந்து ஒப்பீனியனாக இப்படி சொல்லுவாங்கன்னு கன்வே பண்ணுறதை விட வயிறு எரிஞ்சு இந்த மாதிரி பேசுகிற ஆட்களும் இருக்க தான் செய்றீங்க. ஸோ உங்களெல்லாம் வந்து கண்டிப்பாக திருத்தவே முடியாது. அதாவது நல்லா இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து நீங்கள் அப்படி தான் பேசிகிட்டே இருப்பீங்க. பேசுகிறவங்க பார்த்து பார்த்து இன்னும் அப்படியே பொங்கிட்டே போங்க, சரியா. அடுத்தது வந்து சாரீ வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, அழகாக இருக்கீங்க, நாங்கள் எத்தனை தடவை இந்த வீடியோவை பார்த்தோம் அப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுடைய அந்த ரீல்ஸு எல்லாத்துலேயுமே வந்து போட்டிருந்தீங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஃபில்டர் வந்து ஓவராக போட்டிருக்கேன். இப்போ இந்த பிறகு நான் கூட ஃபில்டரே போடாமல் நல்லா லைட்டு வெளிச்சம் வச்சு தான் போட்டு பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு அது போடையும் தெரியாது. ஸோ இப்போ போட்டிருக்கேன், அதனால் சாரீ என்ன கலர்லே தெரியல, ஃபில்டர் போடாமல் போடு அப்படின்னு சொன்னீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க இல்லையா, அதுதான் வந்து கலர், சரியா, அதுதான் கலர். உங்களுக்கு என்ன கலர்னே தெரியல அப்படிங்கிறது உங்கள் பிரச்சனை. ஸோ அதுதான் வந்து கலர். என்ன கலர் அப்படின்னா, அது பிங்க் பார்டரில் வந்து நீங்கள் நிறைய பிங்க் வந்து பார்டர் பார்த்துருப்பீங்க. நான் ஆல்ரெடி சாரியை காட்டியிருக்கேன். இப்போ திருப்பியும் அகைன் வந்து காட்ட போகிறேன். இது வந்து அவள் உடுத்த பிறகு இப்போ நான் நல்லா மடித்து வச்சுருக்கேன். அவ்வளோ ஒரு வெயிட்லெஸ்ஸான சாரீ. இங்கே பார்த்தீங்களா, பிங்க் கலரில் பட்ரோஸில் ஒரு பூ பூக்குள்ளையா அந்த பிங்க் கலர் பார்டர். தென் இதில் பாருங்கள், அந்த கோல்டன் கலரில் மைல்டாக வந்து உள்ள நடுவில் பூரா ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒன்று லேவெண்டர் கலர் ஷேடு தெரியலாம், இன்னொன்று இந்த பிங்க் கலர் இருக்கு இல்லையா, இந்த பிங்க் கலருடைய ஷேடு இந்த ஓரத்துலலாம் பாருங்கள், அந்த பிங்க் கலருடைய ஷேடு வந்து அடிக்குது. அதுக்கப்புறம் ஒரு லைட்டு இந்த கோல்டு இல்லாமல் இந்த நம்ம அது என்ன சொல்லுவோம், இந்த வாட்சிலலாம் இன்னொரு மெட்டீரியலில் இப்போ வருது, ஐயோ அது பேர் என்னதுப்பா, எனக்கு டக்குன்னு வரமாட்டேங்கி. கோல்டு, இன்னொன்று வந்து என்னது, ரோஸ் கோல்டுலாம் வருது பார்த்தீங்களா, அந்த இது இந்த மாதிரியான ஒரு ஃபினிஷிங் வந்து அந்த சாரியில் வந்து வருது. ஸோ அதனால் அந்த கலர் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு எந்த கலர் அப்படின்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் அதில் வந்து எந்த விதமான ஃபில்டரும் கிடையாது. இதுதான் வந்து ஒரிஜினல் பட்டு. எந்த ஷாப்பில் வந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னு கேட்டிங்க. இது வந்து சர்வோதயா அப்படின்னு சொல்லிட்டு பியூர் பட்டு, காஞ்சிபுரம் இந்த மாதிரி நிறைய அவங்க வந்து ஃபேன்சி மாதிரியான நம்ம எடுக்கலாம் 2000 3000 அந்த மாதிரிலாம் ஃபேன்சி பட்டு மிக்சடாக இருக்கலாம், அந்த மாதிரி பட்டு கொண்டு வருவாங்க. பியூர் பட்டு தான் வந்து கொண்டு வருவாங்க. நீங்கள் பார்த்தாலே நம்ம ஜருகை இதெல்லாமே பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த பட்டு நாங்கள் சர்வோதயாவில் எடுத்தது தான். அதுக்கப்புறம் வந்து இந்த பட்டு என்ன ரேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த பட்டு வந்து எவ்வளோ ரேட் அப்படின்னா
11,695 ரூபாய். சரியா? ஸோ இந்த இதுக்கு வந்து ஒர்த்தா அப்படி இப்படின்னு நம்ம வந்து கமெண்ட்ஸ் பண்ணலாம். 500 ரூபாயில இருந்து எத்தனையோ லட்சங்கள் வரைக்கும் பட்டு சாரி இருக்க தான் செய்யுது. அதுக்கு உள்ள குவாலிட்டி அந்தந்த பட்டில் வந்து இருக்கும். இப்போ அது நேத்தாவி அந்த நம்மளுக்கு வந்து நீங்கள் நம்ம ஃபேன்சி பட்டுலாம் நம்ம எடுக்கும், அந்த சாரீ எவ்வளோ வெயிட்டாக இருக்கும், கொஞ்ச நேரம் ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு எப்படா ரிமூவ் பண்ணி தூர போட அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு வந்து வரக்கூடிய வாய்ப்பும் வந்து பட்டை வச்சு இருக்குது. பட் இதை நம்ம எவ்வளோ நேரம்னாலும் வியர் பண்ணிட்டு இருக்கலாம். ஐயோ ஒன்றுக்காம பேருமே அப்படி பேருமே இப்படி பேருமே அப்படின்னா மனுஷனுடைய லைஃபே இன்னைக்கு எப்படியோ நாளைக்கு எப்படியோ அது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம ஃபுல்லாக வந்து என்ஜாய் பண்ணி இந்த பட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம், வியர் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா ப்ளவுஸு. சரியா? ப்ளவுஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து சொன்னீங்க. ஸோ இது வந்து பாப்பா தான் அவளாக பார்த்து இந்த டிசைனில் இந்த தடவை போடலாமே அப்படின்னு சொல்லி கொடுத்தா. இங்கே பாருங்கள், இது வந்து பின் சைடு வந்து நெட்வொர்க் யூனக் மாதிரி வச்சு பின்னால் வந்து பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸுக்கும் வந்து சிம்பிளாக ரொம்ப ஜகன்னு இல்லாமல் நல்லா மைல்டு ஒர்க்காக பண்ணியிருக்கு. சரியா? நான் ஸ்டிச் பண்ணல, வெளியே தான் ஸ்டிச் பண்ணேன். எனக்கு இந்த மாதிரிலாம் வச்சு பண்ண தெரியாது. நானாக வந்து அறிவருக்கு இப்படி கைட்டு ஊசி வச்சு தைக்க வேணால் செய்வேன். மற்றபடி எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் தைக்க தெரியாது. இது எங்கள் ஏரியாவில் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு தைச்ச ப்ளவுஸ் தான். ரொம்பவே வந்து சூப்பராக வந்து தைச்சிருந்தா. அவளுக்கு வந்து ரொம்ப கரெக்டாக ஃபிட்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா வந்து இப்போ வந்து ரொம்ப வந்து உடம்பு வந்து இழைச்சிட்டாளா. ஸோ அதனால் எப்படி இருக்கும்னு நினச்சேன். பட் வந்து ரொம்பவே அழகாகவே இருந்துச்சு. சாரீ வந்து எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து அவளை மைண்டில் வச்சு எடுத்தேன். பட் நீங்களும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இன்னொன்று ஒரு சில பேர் வந்து இது வந்து அப்போ உள்ள சாரீஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள். எப்போவுமே வந்து அப்போ உள்ள பட்டு பேட்டர்னில் வர்றதுக்கு தான் வந்து என்றைக்குமே வந்து அழகும் சரி, பாரம்பரிய பட்டுகளுக்கு அழகும் சரி, மவுசும் சரி அதிகம். இப்போ நம்ம போடுற நிறைய பப் ஸ்லீவ்ஸு, கட்டக்கை, நெட்டக்கை எல்லாமே போடுறோமே, எல்லாம் எங்கேருந்து வருது? ஓல்டுலேருந்து தான் நம்ம வந்து நம்மளாம் வந்து எதையும் வந்து புதுசாக வந்து யாரும் கண்டுபிடிக்கல. முன்னாடி உள்ளதாக தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அகைன் வந்து ரிவைன் பண்ணுறோம். தென் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஓல்ட் இஸ் கோல்டு அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே அதுக்கு இருக்கிற மகுசும் அழகும் வந்து அது தரிதான். நம்ம எத்தனை தான் விதவிதமான ஃபேன்சி பட்டுகள் கட்டினாலும் இந்த பட்டுக்கு நிகர் வந்து வராது. அதே மாதிரி எனக்கு பிடிச்சது அதுதான். அதே மாதிரி தான் அவளுக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வந்து இதுதான் வந்து அதனுடைய கலர். சரியா? நீங்கள் கடையில் பிடிச்சிருக்கு அப்படின்னா எடுக்கிறவங்க, இது நாங்கள் சர்வோதயாவில் எடுத்தோம். நீங்கள் வந்து கடைகளில் கிடைச்சாலும் வந்து பிடிச்சிக்கோங்க, எடுத்துக்கோங்க. ஓகேயா? சரி, இப்போ வந்து நம்ம சர்ப்ரைஸ் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து வந்து நீங்கள் வந்து பாப்பாவுடைய பர்த்டே கேக் கட்டிங் வீடியோ வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்ருக்கீங்க. அவளுடைய டியர் ஃப்ரெண்டு ஒரு பையன் வந்து நைட்டு வந்து கேக் கட் பண்ண வீடியோ அது எல்லாமே வந்து அவள் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாள். அதுக்கப்புறம் அவளுடைய கேக் கட்டு வீடியோ, செமிலியா பாட்டியுடைய பாட்டு எல்லாமே வந்து இருக்குது. நம்மளோட ஃபேமிலி ஃபேத்தல் சாங்னு சொல்லணும், அதுவும் இருக்குது. ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து சாப்பாடு வந்து மீன் குழம்பு, தென் கடமை பொரியல், மீன் பொரியல் எல்லாமே வச்சு சமைச்சு இன்றைக்கி வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறம் டின்னர் வந்து ஸ்பெஷலாக என்னெல்லாம் போய் சாப்பிட்டோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணுறோம். ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ஒரு மன நிறைவாக இருந்துச்சு. சரியா நண்பர்களே? ஹாய் நண்பர்களே, இப்போ வந்து என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, பாப்பாவுக்கு வந்து நான் வந்து அவள் பர்த்டேக்காக எடுத்திருக்கிற சாரீ, இந்த இருக்கா சாரீ, ப்ளவுஸு ஒர்க்கு எல்லாமே அவள் திருப்பி காட்டுவா. உங்களுக்கு பார்த்துக்கோங்க. பூ வச்சு பிள்ளைக்கு எல்லாமே நான் வச்சு விடுவேன் இல்லையா, வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அவளுக்கு ஆசையாக வாங்கியிருக்கிற கோல்டு அதுவும் வந்து வச்சு கொடுக்க போகிறேன். சரியா? பாப்புக்குட்டி என்ன பண்றீங்க? நாங்க உங்களுக்கு gift கொடுக்க வந்திருக்கோம். போட்டோ எடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஜீசஸ்டெல்லாம் வச்சு எல்லாமே ப்ரே பண்ணி எடுத்துட்டேன் சாரியை. மணி கரெக்டாக 12 மணி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 2 நிமிஷம் கிடந்துச்சு. அதிலே வந்து வெயிட் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன், அவள் எப்போ வருவா அப்படின்ட்டு. ஏன்னா அவன் ஃப்ரெண்டு வேறு நைட்டு எப்பவும் வந்து கேக் வெட்டுவானா, அதனால் ஃபஸ்ட்டு விசஸ் நம்ம விசஸாக இருக்கணும் அப்படின்ட்டு.
வெல்கம் வெல்கம் பர்த்டே பாப்பா, வெல்கம் வெல்கம். என்னப்பா நம்ம விஷ் பண்றதுக்கு இப்படி வந்து காத்திருக்க வேண்டியிருக்கு. ஹலோ வெல்கம் வெல்கம் பர்த்டே பேபி, வெல்கம் வெல்கம். ஹாப்பி பர்த்டே. எனக்கு நானே சொல்லிக்கிறேன். கை கழுவிட்டு வரேன். இதான் வந்து என் பிள்ளைக்கு வந்து நாங்கள் எடுத்துக்கிற பட்டு சாரி. எப்படி இருக்கு இதெல்லாம் வந்து அவ காட்டுவா உங்களுக்கு, சட்டெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு அங்கே காட்டுவோம். 12 மணிக்கு எங்கள் அம்மா வந்து இந்த கதவு கிட்டே எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாங்க. 12 மணிக்கு தான் வெளியே வருவேன். இவங்க நீ வாட்சில் பார்த்து வைக்கணும். இப்பதான் மணி 12 கையில் வச்சிருக்காங்க. அது என் நண்பன் வெளியே வந்து தான் நினைக்காங்க. போய் இப்போ அடுத்து அது வந்து கொலிக்குதோ. சரி 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 வரேன். ஸோ இந்த பாருங்க என்னோட சாரி ரிவீல் பண்ணியாச்சு. இதான் சாரி நீங்கள் சொன்னீங்களா, நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. பாப்பா வந்து இந்த சாரி தான் இது பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து நம்மளுடைய சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்னன்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கீங்க. அது என்னன்னு கெஸ் பண்ணிட்டாங்களா? நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ்ல போட்டாங்களா இது வாங்கி கொடுங்க அப்படின்லாம் நிறைய பேர் போடுறாங்க. அப்ப நான் போய் கமெண்ட்ஸ்ல வந்து கை கழுட்டு வந்து வாங்கி நம்ம கை கழுட்டு வரேன். நீ ஓபன் பண்ணி திருப்பி சட்டிலாம் காட்டிட்டு. ஸோ நண்பர்களே இவங்க தட்டில் வச்சு கொடுத்தாங்க. பூ எனக்கு இது பத்தாதே, அது நிறைய தரேன். இப்போ வந்து வச்சு விடணும் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அப்படின்ட்டு ஒரு இதுக்காக. சரியா பூவை பாருங்கம்மா, சின்ன பிள்ளை வச்சு பாருங்கம்மா. சின்ன பிள்ளை எப்படி வச்சிருப்பாங்க? நான் பெத்த மலர். சரியா ஸோ பிங்க் கலர் இப்படி ஊக்கு வச்சு குத்திரு. அப்படி இதான் கம்ப்ளைண்ட் வைக்கணும். சரியா அழகா இருக்கு. சரி பொட்டு ஏன் பொட்டு நான் கொடுத்த பொட்டு எப்படினாலும் நான் ஃபார்மாலிட்டிக்கு தானே நான் இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? இதில் என்னெல்லாம் இருக்குன்னு காட்டுறேன். வாங்க இப்போ நம்ம வந்துட்டு அடுத்த இது போய் பார்க்கலாம். வெளியே நண்பன் இருக்கா, நான் போய் என்னை பார்த்துட்டு வரேன். அப்புறம் எங்கள் அப்பா நானே ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ அப்பா. வாங்க வாங்க வாங்க. நீ தான் கடைசி.